Good evening. Welcome back to 12th onwards, first step towards your goal. இப்போ குரூப் சி சிவிலியன் போஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அண்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிற இதில் 6 பொசிஷன் இருக்குது. அன்ரிசர்வ்டில் 3, ஓபிசியில் 2, அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1. இந்த இது போஸ்டல் எங்கே அனுப்பணும் அப்படின்னா பெங்களூருக்கு அனுப்பணும். கமாண்டன்ட் ஐஏஎம் ஐஏஎஃப் இமன்புரா பிஓ அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நம்ம ஃபீல்டு அப்ளிகேஷன் அனுப்பணும். 6 பொசிஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25 இருக்கணும். ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் ரிலாக்ஸேஷன் 3 years கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 10 years கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாவே போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு அந்த கேட்டகரிக்கு நம்ம லெவல் 1 அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனுக்கு நாம் அப்ளை பண்ணலாம். அதாவது மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஏஜ் இதெல்லாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அப்புறம் தான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் இந்த பர்சன்டேஜ் எடுத்ததாக தான் அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு இருக்கும். 2 கேட்டகரியில் எக்ஸாம் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அவங்க கூப்பிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயிலுக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே பண்ணியிருக்கணும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாம் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்குது, ஜூலைக்குள்ளே. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேணும். ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த இது கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வேணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா அதுக்கு உண்டான எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் சொல்கிறாங்க. அது தவிர 2 பாஸ்போர்ட் சைஸ் வேணும் அப்படின்னு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நாம் அனுப்பணும். இந்த அட்ரஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அட்ரஸில் இருக்குது. ஒரு டைம் படித்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட். அது இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் 9790097632 கூப்பிடுங்க. இல்லாட்டி ஹர்ஷா 0710@gmail.com நீங்கள் என்னை இது பண்ணலாம். கடைசியாக கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தி வீடியோ. தேங்க்யூ. See you in the next video.